அடுத்து ரெண்டாவதாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழைத்து, பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து, எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது. நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம். அதே போல் போதைப்பொருள் நடமாட்டம் சொல்கிறீங்க. போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப்பொருளை வர விடுகிறது? அதை முதலில் யாரும் கேளுங்கள். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் இதுகளை போட்டு அவர்களையெல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை, போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் இன்றைக்கு கைப்பற்றுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த நார்காட்டிக்ஸுக்காக வேண்டிய போதைப்பொருள் தடுப்புக்காக உள்ள அதிகாரிகளையும் அழைத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார். எத்தனை இடங்களிலே பறிமுதல் செய்திருக்கிறீர்கள், எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என்ற ரிவ்யூ 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவிலே நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே எந்த போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. ஆனால் இது வழியாக வெளியே சென்று விடக்கூடாது. இது இங்கே எந்த போதைப்பொருளும் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கை இந்த நடவடிக்கை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆளுநர் சொல்லியிருக்கார், ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வியிலே 100 பல்கலைக்கழகங்களிலே 18 தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றன. கல்வியிலே தாழ்ந்திருந்தால், தரம் தாழ்ந்திருந்தால் 18 பல்கலைக்கழகங்கள் 38 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, இன்னும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே 18 பல்கலைக்கழகங்கள் தரம் உயர்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்போ எப்படி இங்கே கல்வி தரம் தாழ்ந்து இருக்கும்? இன்றைக்கு அதிகமாக பெண்கள் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகின்ற மாநிலம், வெளிநாடுகளுக்கு போகிற மாநிலம், தமிழ்நாட்டிலேயே வேலை செய்கிற மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனால் யூபிஎஸ்சியில் இன்றைக்கு வந்து அதிகமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதற்காக சிறப்பு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் தந்து இன்றைக்கு அவர்களையெல்லாம் இன்றைக்கு சிறந்தவர்களாக கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி. எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி இதெல்லாம் நடந்துச்சு, சட்டம் ஒழுங்குல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, கொள்ளை நகரமாக இருக்கிறது, மாநிலத்துக்கு வர வேண்டிய முதலீடு வந்து 4வது இடத்துல இருந்தது, ரேங்கிங் வந்து இதுக்கு எம்எஸ்எம்இல 6வது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆளுநர் சொன்னது. சார், எம்எஸ்எம்இல அன்னைக்கும் 3வது இடம் தான், இன்னைக்கும் 3வது இடம். அது எங்கள் உத்தரப்பிரதேசம், அடுத்த இன்னொரு மாநிலம், 3வது தமிழ்நாடு. அப்புறம் எங்கே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்? அதனால் வந்து பின்தங்கிட்டாங்க தமிழ்நாடுன்னு சொல்கிறது தவறு. அவங்க ஆட்சியில் 2வது இடத்துல இருந்தாங்களா? அப்போ நாங்கள் 3க்கு வந்திருக்கோமா? அப்போ தான் அதை சொல்லணுமே தவிர, எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3வது இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் பல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் வந்து விமர்சிக்க விரும்பவில்லை மற்றொரு அரசு.
எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கமே தவிர பின்தங்கி விடவில்லை. ஆளுநர் சொல்கிறது போல் ஏதோ ஒன்றுமே இல்லை, 0 அப்படிங்கிற போலெல்லாம் கிடையாது. இதில் நாங்கள் முன்னேறித்தான் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கோயிலை பற்றி பேசியிருக்காங்க. கோயிலுக்கு அறங்காவலர்லாம் நியமிக்கவில்லை, கோயிலெலாம் சும்மா கிடக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31,163 ஆலயங்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வருகின்றன. அவற்றில் 17,873க்கு எந்த விதமான அப்ளிகேஷனுமே வரல. சின்ன சின்ன கோயில்கள் எதுக்குமே வரல. அடுத்ததாக 1,556 கோயில்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன. எனவே 3,290 கோயில்களுக்கு மட்டுமே ஈஓக்கள் இருக்கிறார்கள். மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அன்றைக்கு ட்ரஸ்டிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரஸ்டிகள் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், 20,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க தமிழகத்தில். சார், தற்கொலைக்கு என்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பல்ல என்ன. ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டிருந்தால் நிச்சயமாக அரசு செய்திருக்கும். தற்கொலைக்கு அரசு காரணமாக இருக்கவே முடியாது. பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலை நடந்திருக்காங்க. 20,000 என்கின்ற எண்ணிக்கையை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எண்ணிக்கையை சரிபார்த்து சொல்வோம். தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர். சார், தேசிய கீதத்துக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய பழக்கம். அந்த மரபுப்படி தான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. நாங்கள் மரபுப்படி நடந்திருக்கின்றோம். தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும். முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரை அப்படிங்கிற நடைமுறையை கைவிடுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா முதலமைச்சர் இன்னைக்கு? அதாவது அது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆண்டின் முதல் அறிக்கையில் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் அறிக்கையோடு துவக்க வேண்டும் என்பது. இது போன்ற நிலைமைகள் தொடர்ந்தால் நிச்சயமாக எல்லா மாநிலங்களும் ஒத்த கருத்துடைய எல்லா மாநிலங்களும் இணைந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அமெண்ட்மெண்டை கொண்டு வருவோம். அதை பற்றி முதலமைச்சர் முடிவு செய்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.